இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் பொறுப்பில் போடலாம், ஆனால் ரிசல்ட் வேணும். ரிசல்ட்டுனா சீட்டு இல்லை, கலவரம் வேணும். கலவரம் வேணும். உன்னால் என்ன ஆச்சு அப்படின்னோடனே அண்ணாமலை ஃபஸ்ட்டு ஒரு கலவரத்தை இங்கே தூண்ட ட்ரை பண்ணுறாரு. என்ன கலவரம்னா, இந்த ஒரு சின்ன பொண்ணு மதமாற்றம் செய்கிறாங்கன்னு சொல்லி ஞாபகம் இருக்குங்களா, பெரிய ரோல் எடுக்க ஆரம்பித்தார். ஆனால் அது ஃபெயிலியர். எலெக்ஷனில் நிற்கிறாரு, ஃபெயிலியர். மறுபடியும் இன்னொரு எலெக்ஷனில் நிற்கிறாரு, ஃபெயிலியர். அவருக்கு இடையூறாக நிற்கிற எல்லாத்தையுமே பாஜக வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுத்துச்சு. நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி ஃப்ரீ பண்ணி கொடுத்துச்சு. டேரெக்டாக அமித்ஷாவோட கான்டாக்ட். எனக்கு செந்தில் பாலாஜி இடையூறாக இருக்காரு, ஓகே கிளியர் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணு. ஆனாலும் தோத்துட்டாரு. அடுத்து வேறு என்னென்னலாம் இடையூறாக இருக்குன்னா, அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து கூட்டணி இடையூறாக இருக்குது. அதிமுக கூட்டணி இல்லைன்னா நம்ம தனித்து நின்னாலே போட்டி ஜெயிச்சிடலாம், எனக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வந்துருச்சு, நின்று ஜெயிச்சிடலான்னு உடனே நல்லா இருந்த கூட்டணியை சகுனி மாதிரி உள்ளே போது கெடுத்து விட்டு அதிமுகவை தனியாக்கிட்டாரு. இவர் தனியாக ஆரம்பிச்சிட்டாரு. தனித்து நின்று போட்டியில் தான் தோற்று போகிறாங்க. இந்த அதிருப்தி ரெண்டு பேருக்குமே ஆயிடுது, பாஜகவுக்கும் ஆயிடுது, அதிமுகவுக்கும் ஆயிடுது. நம்ம ஒருவேளை நம்ம நின்று இருந்தால் 40மே திமுக வாங்கியிருக்காதே. அந்த அந்த அவர் அதுக்கு மெயினான பங்கு வகித்தது நம்மளே அவர் தான். போயிட்டு நிறைய ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போய் கொடுக்க ஆரம்பித்தார். நிறைய ஏதாவது ரோல் பண்ணணும்னு பார்த்தாரு, ஆனால் ரிசல்ட் பெருசாக வரல. சரி, இதுக்கு மேலெல்லாம் தம்பி இனிமேல் இன்னொரு எலெக்ஷன் உன்னால் எங்களுக்கு தாங்க முடியாது, எங்களுக்கு 2026 ரொம்ப முக்கியம், அதிமுக ரொம்ப முக்கியம், ஒரு 4-5 சீட்டாவது முக்கியம், அதனால் நீ ஒதுங்கிரு. ஏடிஎம்கேவோட டிமாண்ட் வந்து எங்களுக்கு என்னென்னா, நீ ஒதுங்கினா போதும் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க, நீ ஒதுங்கிரு அப்படின்னோடனே இவரும் ஒதுங்கிடுறாரு. இப்போ இவரோட மெயின் அஜெண்டா என்னென்னா, இவர் வெளியே வந்துட்டார். இப்போ இவர் யாரும் கைட் பண்ணலை. வார் ரூம் எல்லாம் கலைக்கப்பட்டுருச்சு. கலைக்கப்பட்டு எல்லா சேனல்லையும் ஒரு 4 பேர் போய் உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு மீடியா மானிட்டரிங்கிற பேரில் இந்த வார் ரூம் போய் வேலை செய்யுது. எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா யூடியூப் சேனல்லையும் ஒரு 4 பேர் போய் உட்காடுறாங்க. இந்த வார் ரூம்லேருந்து கலைஞ்சு போனவங்க போய் மீடியா மானிட்டரிங் இந்த மாதிரி பேரில் ஒரு புது பேரில் அந்த 4 பேர் உட்காடுறாங்க. அவன் என்ன வேலை செய்கிறான்னு அந்த சேனலில் இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. சும்மா வந்துட்டு போவாங்க, ஸ்பை மாதிரி. அந்த 4 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம 2 பேர் பேசிகிட்டு இருக்கோமா, நான் இப்போ வந்து அண்ணாமலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா, இந்த பிட்டெல்லாம் கட் பண்ணி மெயின் வார் ரூம் அனுப்பி மெயின் வார் ரூம் டு அண்ணாமலைக்கே அனுப்புவாங்க. அந்த மாதிரி ராம் சீனிவாசனை பற்றி ஒரு பிரபலமான ஒரு சேனல் பேசியிருக்கு. அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னா ஜீவாபாரதி இருக்கார்ல, அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஜீவா டுடே அவருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இந்த வேலையை இந்த வார் ரூம் பண்ணுது. இதுதான் இப்போ இந்த வார் ரூமோட வேலை. இப்போ இவருக்கு என்ன பிரச்சனைனா, நம்மளை கழட்டி விட்டாங்க, நம்மளை யாரும் மதிக்கலை அப்படின்னும் போது பெரிய ஒரு இதுவாகுது. ஆனாலும் இவரோட அந்த ஃபேன் பேஸ் கீழே இருக்கு. இது வந்து கட்சிக்கு தெரியாம அவர் தனிச்சையாக செயல்படுறாரு. அந்த மாதிரி இந்த வார் ரூம் இல்லை இவர் வெளியில் வந்தோடனே இவரோட அபிமானி வார் ரூம் எல்லாத்தையும் கட்சி முடிவு பண்ணி தான் வெளியில் அனுப்புது. இப்போ இவருக்காக யாருமே வார் ரூமாக பெருசாக யாரும் செயல்படலை. இவருக்காக செயல்பட்டு இருந்த வார் ரூம் எல்லாமே இப்போ கட்சிக்கு போக ஆரம்பிச்சிருச்சு, நாயனார் போக ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. நான் பேர் சொல்ல விரும்பல, 2-3 சேனலில் ரெகுலராக போய் உட்காடுறாங்க. அந்த வார் ரூம் மெம்பர்ஸ் ரெகுலராக போய் உட்காடுறாங்க, மானிட்டர் பண்ணுறது தான் வேலை.